அடுத்து மூணாவது இது பார்க்கலாம். குருதேவர் அடிக்கடி சீடர்களிடம் பல்வகைப்பட்ட சிறு சிறு விஷயங்களை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுவார். ஸோ அப்போ அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பெடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்றாங்க. நிறைய பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு சுத்தமா என்ன செய்யாதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. பொறுப்பு எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப்ல வந்து என்ன செய்வோம்னா அழகா வளர்ச்சி வந்து என்ன செய்வோம்னா ஆகுவோம். நம்ம மாஸ்டரும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆஸ் அ மதரா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கல அப்படின்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பாருங்க. வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இறஞ்சி கிடக்கும். குழந்தைங்க கிட்டக்க டிசிப்ளின் இருக்காது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டாக இருக்கும். ஃபுட்டு அன்டைமில் என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யணும்னா நடக்கும். பட் அதே நேரம் வந்து ஆஃபீஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேயும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய பொறுப்பு என்னவோ அந்த விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய அந்த சின்ன வேலைக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய க்ரோத் வந்து என்ன செய்யும்னா சூப்பராக என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சென்டருக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அங்கே விளக்கு இருக்குது. அந்த விளக்கை பொருத்தி ஒரு ஊதுபத்தி நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா காட்டுறோம். அப்போ நம்ம சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த விளக்கை பொருத்தணும், நான் ஏன் ஊதுபத்தி காட்டணும், அந்த சென்டரை வச்சிருக்கிறது அவங்க பண்ணுனா என்ன, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. பட் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் சென்டர்லேயே நான் சொல்ல வரேன். பட் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த சென்டருக்குள்ளே வந்த உடனே அது அவங்களுடைய சென்டராக அவங்க என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பர்ஃபெக்டாக விளக்கு அந்த டைம் 6 மணிக்கு பொறுத்தலை அப்படின்னா அழகாக விளக்கு பொருத்தி அந்த தீவாரணம் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா பர்ஃபெக்டாக காட்டுவாங்க. அப்போ அந்த விளக்கு பொருத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பியூரிஃபிகேஷன் நடக்குது. ஊதுபத்தி காட்டும் போது அந்த இடம் வந்து பியூரிஃபை ஆகுது. அப்போ அந்த மெடிடேட் பண்ணுறதுக்காண்டி அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன வேலையாக அவங்க நினைக்கலாம், மற்றவங்களும் என்ன செய்யலாம்னா நினைக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் மெடிடேட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வர்றதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளென்ஸ் ஆகுது. அப்போ நிறைய டிவைன் எனர்ஜியை வர்றவங்களால என்ன செய்ய முடியும்னா நல்லா கிரகிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது டிவைன் வந்து என்ன செய்வாங்களாம் அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் பொறுப்புகளை வந்து என்ன செய்வாங்களாம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த பொறுப்புகள் மூலமாக தான் நம்ம வந்து சோல் வந்து என்ன செய்யறோம்னா வளர்ச்சி அடைகிறோங்கிறாங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்கல, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜில் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். சில சமயம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது சிலர் வந்து எடுத்துக்க வந்து என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க. எனக்கே ஒர்க்கு ஷெடியூல் பயங்கரமாக இருக்குது, இவங்க வேற இதை வேற கொடுக்குறாங்க, நம்மளால இதை எடுத்து பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இல்லை என்னால் இது முடியாதுங்க, எனக்கு இப்போ நான் பிஸி ஷெடியூலில் இருக்கேன், என்னால் முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்மளுடைய டைமில் வந்து ஒரு 20 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது மட்டும்தானே அவங்க கேட்குறாங்க, இதை நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. அப்போ அந்த 20 minutesக்காண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய டைம் ஷெடியூலை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே வேண்டாம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து என்ன செய்வோம்னா பண்ணுவோம். எல்லாருமா சேர்ந்து என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தரம் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி வந்து என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அதை வந்து ஒருத்தவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்து யாருக்கு எத்தனை டைம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு எல்லாம் ஷெடியூல் பண்ணி என்ன செய்வாங்கன்னா குரூப்பில் போடுவாங்க. அந்த குரூப்பில் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் இன்னைக்கு முடியாதும்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இதை வந்து என்ன செய்வாங்கன்னா நம்பரை வந்து வேற யாருக்காவது என்ன செய்வாங்கன்னா மாற்றுவாங்க. இந்த ஒர்க் எடுத்து என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா அனுசரித்து அவங்களுடைய டைம் ஷெடியூல் எல்லாத்தையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு க்ரோத் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. நான் எதுவுமே எடுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜ் தான், ஆஸ் யூஷுவல் அதே ரொட்டீன் லைஃபு அதே மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா போயிட்டே இருப்போம். அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. இது வந்து நான் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம வீட்டில்
நம்ம வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுக்காம என்ன செஞ்சிருப்போம்னா இருந்திருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா நம்ம இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அம்மா தானே எல்லா வேலையும் செய்யணும், நான் எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன செய்ய மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அம்மா செய்யணும், அம்மாவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யார் அதை எடுத்து பண்றாங்களோ அப்ப அவங்களுடைய growth வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல. அந்த இடத்துல வந்து ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலை வந்து நம்ம நீட்டா வைக்கலாம், இது அம்மா தான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, நம்மளே அதை நீட் பண்ணலாம், இந்த கிச்சனை நீட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து வருது. ஒரு இடத்த எப்படி நம்ம நீட்டா வைக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறாங்கன்னா கத்துக்கிறாங்க. அப்ப நம்ம எப்ப கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொறுப்பு எடுக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா கத்துக்கிறோம். அது மூலமா தான் நம்ம என்ன செய்யறோம்னா வளர்ச்சி வந்து என்ன செய்யறோம்னா அடையிறோம். இதைதான் இங்க அழகா என்ன செஞ்சிருக்காருன்னா யோகானந்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சிறிய வேலை, அப்போ இதுல வந்து ஒரு பெண் சீடர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அத்தகைய ஒரு சிறிய வேலை முக்கியம் இல்லாதது என்று கருதி அலட்சியம் செய்யும் போது குருதேவர் அவரை மௌனமாக கண்டித்து கூறினார். அப்ப சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீ ரெஸ்பான்ஸ் எடுக்காம இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, சிறிய கடமைகளை மனப்பூர்வமாக செய்வது வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் நம்மை கடினமான முடிவுகளை எடுக்க நிர்பந்திக்கும் போது அவற்றை கடைபிடிப்பதற்கு தேவையான வலிமை நமக்கு கொடுக்கும். அப்ப பாருங்களேன், சின்ன சின்ன பொறுப்புகளை நாம எடுத்து பண்ண நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கும் போது நமக்கு ஏற்கனவே பிராக்டிஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா ஆயிருக்கும். இப்ப இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெடியூல் போடுறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 பேத்துக்கு போடுறாங்க ஷெடியூல். நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேத்துக்கோ ஒரு 100 பேத்துக்கோ போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பயிற்சி இருக்கு. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்கன்னா ஈஸியா பண்ணிடுவாங்க. அதே விஷயம் தான் நம்மளும் நினைப்போம், இது சின்ன விஷயம் தானே, இதுல போய் நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்னா வளர்ச்சி அடைவோம். இதுல வந்து யோகானந்தருடைய யோகியின் சுயசரித்திரம் ஒரு யோகானந்தர் அந்த ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் நான் சொல்லியே முடிச்சுக்கிறேன். அதுல யோகானந்தரை பார்த்து ஒரு பையன் வந்து என்ன செய்யறாருன்னா ரொம்பவே பொறாமப்படுறாரு. அவருக்கு வந்து ஒரு தலைவர் போஸ்ட் வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கிரி, அவர் தான் வந்து யோகானந்தருடைய குரு. அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பையனுக்கு கூட இருக்கிற அந்த பையனுக்கு வந்து பிடிக்கல. இவருக்கு மட்டும் என்ன அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த பையன் வந்து குருதேவர் கிட்டக்க போய் சொல்றான். சொன்ன உடனே குருதேவர் ஒண்ணுமே பேசவே இல்லை. அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான். அப்போ அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இன்னையில இருந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கோ அப்படிங்கிறாரு. உடனே யோகானந்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா சரி குருதேவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த பையனை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ யோகானந்தருடைய போஸ்டிங் என்ன செஞ்சுக்கோனா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாருன்னா கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பக்கம் என்ன செய்யுதுன்னா போகுது. கிச்சன்ல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமா டியூட்டிஸ் எல்லாம் ரொம்ப அழகா சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த பையனோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா. அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வருது. அவனுக்கு வந்து அந்த சில சுதப்பல்கள் அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பையனுடைய இடத்துல வந்து என்ன செய்யுதுன்னா வருது. பட் குருதேவர் வந்து ஒண்ணுமே சொல்லிக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா ஆர்கனைஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து என்ன செய்யறாங்க, எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நைட் வந்து குருதேவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா கிச்சன்ல உட்காந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப யோகானந்தர் எந்திரிச்சு போய் என்னங்க நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் என்ன செய்ய போறாங்கன்னா நம்ம ஆசிரமத்தை நோக்கி வரப்போறாங்க, அவங்களுக்காண்டி அவங்க பசியோட வருவாங்க, அவங்களுக்காண்டி நான் அதை சமைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப யோகானந்தரும் போய் என்ன செய்யறாருன்னா எல்லா விதமான வேலை ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. இவங்க சமைச்சு முடிக்கவும் அவங்க வந்து நைட் மிட் நைட்ல என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. அப்ப வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் காண்டி வந்து அவங்களால அதுல கலந்துக்க முடியாம அவங்களுடைய பஸ் டிலே ஆகி அவங்க நடந்தே என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்திருக்காங்க. அப்ப வந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஃபுட் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பரிமாறுறாங்க. அவங்க நல்ல வயிறார சாப்பிடுறாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில அந்த பையன் வந்து என்ன செஞ்சுக்கிறான்னா புரிஞ்சுக்கிறான், எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து ஒரு பொறுப்பு எடுத்தோம் ஒரு சிறப்பா எடுத்தோம் அப்படின்னா அதை நல்ல விதமா என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா குருதேவர் கிட்டக்க வந்து சாரி வந்து என்ன செய்யறான்னா கேட்கிறான், என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னால என்ன செய்ய முடியலன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் மேனேஜ் பண்ணி போக முடியல,
பட் யோகானந்தர் வந்து நான் எடுத்த அதே வேலையை ரொம்ப சிறப்பாக என்ன செய்யறாருன்னா பண்றாரு. ப்ளஸ் வந்து நைட்டு வந்து எந்நேரம் ஆனாலும் அவர் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கணும், ஏன்னா அவரும் காலையிலிருந்து வேலை செஞ்சிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க, அவ்வளோக்கான என்ன செஞ்சிருக்காருன்னா வேலை செஞ்சிருக்காரு. ஆனால் பழையபடியும் நைட்டு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் வந்து ஹெல்ப் எல்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்ணி என்ன செய்வார்னா குருதேவர் கிட்டக்க சொல்லுவான். ஸோ அது மாதிரி நம்ம எந்த ஒர்க் எடுத்து பண்ணாலும் நம்ம வந்து அதை ரொம்ப முழு மனதோட திருப்தியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உறுதியாக நம்ம என்ன செய்வோம்னா நல்ல ஷைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 செட் கிரேட் இன்வெகேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நமக்காண்டி பண்ணிக்கலாம், ஒன்று வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம், இன்னொன்று நமக்காண்டி பண்ணிக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it.